நமஸ்தே, இது வசந்த் ஹிந்தி அகாடமி. இது ஒரு ஹிந்தி லேர்னிங் சேனல். இந்த சேனலில் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் போயாச்சு. இப்போ லெசன் போய்கிட்டு இருக்கோம். பிராத்மிக் புக்கில் உள்ள லெசன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 3rd லெசன் பார்க்க போகிறோம், கன்னியாகுமரி லெசன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக் புக்கில் பாக் 3ல் கத்தியில் 3rd லெசன் பார்க்க போகிறோம், கன்னியாகுமரின்ற லெசனு. கன்னியாகுமரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் போயிருப்போம். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அதை வச்சு தான் இந்த லெசன் நடத்தியிருக்காங்க. கன்னியாகுமரி பாரத் கே தக்ஷிணி சோர் பர் ஹை. கன்னியாகுமரி அதாவது பாரத் இந்தியாவுடைய தெற்கு முனையில் இருக்குது. தக்ஷிணி அப்படின்னா சவுத்துன்னு அர்த்தம், சோர்னா முனைன்னு அர்த்தம். கன்னியாகுமரி கா புராணா நாம் நாஞ்சில் நாடு. கன்னியாகுமரியோட ஓல்டு நேம் என்னென்னா நாஞ்சில் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. யஹா 3 समुद्रों का संगम होता है. இங்கே 3 கடல் சங்கமிக்குது. समुद्रों का ऐसा संगम और कहीं नहीं है அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடல் வந்து இந்த மாதிரி 3 கடல் சங்கமிக்கிற இடம் வேறு எங்கேயுமே இல்லை. கஹி நஹிக அப்படின்னா வேறு எங்கேயும் இல்லை. யஹா இன் तीनों समुद्रों की लहरें 3 दिशाओं से उठकर आपस में टकराती है. அப்படின்னா யஹாங்கன்னா இங்கே இன் 3 சமுத்திரங்கன்னா 3 கடலோட லஹர்னா அலைன்னு அர்த்தம். லஹரேங் அப்படின்னாலும் அலைகள். 3 திசாவும் 3 திசையில் இருந்து எழுந்து அது 3மே கலந்துக்குது. மியூச்சுவல், இந்த ஆப்பஸ்மே அப்படின்னா மியூச்சுவல், அதாவது உட்கார் அப்படின்னா அலையெல்லாம் அப்படியே இது பண்ணி 3 இணைஞ்சிக்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன். யஹா 3 समुद्रों का संगम होता है. समुद्रों का ऐसा संगम और कहीं नहीं है. यहाँ इन तीनों समुद्रों की लहरें 3 दिशाओं से उठकर आपस में टकराती है. 3rd पैरा பார்த்தீங்கன்னா कन्याकुमारी की समुद्र तट पर गड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्यास्त का सुंदर दृश्य देख सकते हैं. கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட்பர் அப்படின்னா கடற்கரை, அதாவது கன்னியாகுமரியோட கடற்கரையில் நின்றுட்டு நம்ம பார்த்தோன்னா கடே ஹோக்கர்னா நின்று பார்க்கும்போது, சபேரினா மார்னிங், சூரியோதய் சூரிய உதயமாகிறதையும், ஷாம் கோனா ஈவினிங், சூர்யாஸ்த் அப்படின்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிறதையும் காட்சியும் நம்ம திருஷ்யன காட்சி, அழகான காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். इसी प्रकार पूर्णिमा के दिन शाम को हम पूरब में चंद्रोदय और पश्चिम में सूर्यास्त के दृश्य एक ही समय देख सकते हैं. இது ஒன்றும் இல்லை, பௌர்ணமி சமயத்தில் இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் இப்போ சொல்கிறேன். இஸ் பிரகார் இதன் விதமாக பூர்ணிமான பௌர்ணமி தினத்தில் ஷாம்கோ ஈவினிங் நேரம், பூரப்னா கிழக்கு பகுதியில், சந்திரோதய அப்படின்னா மூன் ரைஸ் ஆகிறதையும், பட்சிம்னா மேற்கு பகுதியில் சூரியன் அஸ்தமனமாகிற காட்சி, 2 காட்சியும் அட் அ டைம் நம்மளால் பார்க்க முடியும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏஹி சமய தேக் சக்தேக. இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன். 3rd पैरा. कन्याकुमारी की समुद्र तट पर गड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्यास्त का सुंदर दृश्य देख सकते हैं. इसी प्रकार पूर्णिमा के दिन शाम को हम पूरब में चंद्रोदय और पश्चिम में सूर्यास्त के दृश्य एक ही समय देख सकते हैं. இதில் கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸாக தான் இருக்கும், அதனால தான் 2 தடவை ரீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னொரு தடவை ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா புரியும். 4th பேராவில் பார்த்தீங்கன்னா யஹா சமுத்திரக்கே பீச் அப்படின்னா கடற்கரைக்கு நடுவில் चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन और संत कवि तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. ஸ்தாபித்னா நிறுவியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே வந்து என்னென்னா கடற்கரைக்கு நடுவில் சட்டான்னா பாறையில் சுவாமி விவேகானந்தரோட
ஸ்மராக் அதனால் நினைவிடம்னு சொல்கிறோம் இல்லை. சந்த் கவி திருவள்ளுவர், 2 அடி கவிஞர் திருவள்ளுவரோட மூர்த்தி அதோட அவரோட சிலையும் ஸ்தாபித்துனா உருவாக்கியிருக்காங்க. யஹா ஆனே ஜானே கேலியே நாவ் கி சுவிதான வசதி, நாவ்னா படகு, இங்கே வந்து போகிறதுக்கு ஃபெசிலிட்டி, நாவ் ஃபெசிலிட்டி அதை படகு ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு कन्याकुमारी में महात्मा गांधी की याद में एक मंडप भी बना है. கன்னியாகுமரியில் மகாத்மா காந்தியோட நினைவு யாதுன்னா நினைவு மண்டபமும் இங்கே இருக்குது. समुद्र तट पर देवी कन्याकुमारी का एक पुराना मंदिर है. समुद्र तटना கடற்கரையில் தேவி கன்னியாகுமாரி கா ஏக் புராணா மந்திர்னா ஓல்டு, அந்த காலத்தில் இருந்த ரொம்ப பழைய மந்திர் இது. அந்த கோவிலும் இருக்குது. देवी के दर्शन करने लोग दूर दूर से यहाँ आते हैं. दूर दूर से அப்படின்னா தூரத்திலிருந்தெல்லாம் இந்த காடை பார்க்க தேவி கன்னியாகுமாரி அந்த கோவிலை பார்க்க வராங்க. யஹா ஆத்தேனா வராங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 3rd பேராவை ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யஹா समुद्र के बीच चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन और संत कवि तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. यहाँ आने जाने के लिए नाव की सुविधा है. कन्याकुमारी में महात्मा गांधी की याद में एक मंडप भी बना है. समुद्र तट पर देवी कन्याकुमारी का एक पुराना मंदिर है. देवी के दर्शन करने लोग दूर दूर से यहाँ आते हैं. लास्ट पैरा. कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. கன்னியாகுமரி சுந்தர் திருஷ்யம்னா அழகான காட்சியை பார்க்கறதுக்காக ஃபாரினர்ஸ், விதேசம்னா ஃபாரினர்ஸ்னு அர்த்தம். ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வராங்க. யஹா के बाज़ार में लकड़ी और सीप की बनी चीज़ें बिकती है. இங்கே பாசார் மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதுன்னா அந்த சிப்பி மாலையெல்லாம் சங்கு மாலை, சங்கு ஆளான பொருள் எல்லாமே இது இங்கே கிடைக்குது. அதே மாதிரி குச்சியாலான பொருளுமே கிடைக்கிது. அதை ஃப்ளூட்டு அந்த மாதிரி எல்லாமே இங்கே கன்னியாகுமரியில் கிடைக்குது, விற்கப்படுது. பிக்தின்னு விற்கிறாங்க. हमको कम से कम एक बार कन्याकुमारी जाकर वहाँ के सुंदर दृश्यों को देखने हैं. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு தடவையாவது கம் சே கம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது ஏக் பார் ஒன் டைம் அது கன்னியாகுமரி ஜாக்கர் போய் அங்கே இருக்க அழகான காட்சியெல்லாம் பாருங்கள். தேக்னா ஹே அப்படின்னா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ 4th பேராவை நான் திரும்ப ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. यहाँ के बाजार में लकड़ी और सीप की बनी चीज़ें बिकती है. हमको कम से कम एक बार कन्याकुमारी जाकर वहाँ के सुंदर दृश्यों को देखना है. இப்போ இந்த லெசனை உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம 3rd லெசனில் கன்னியாகுமரி அதோட எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே, தாய்மொழியில் மீனிங் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆ ப இஸ் ஆப்பஸ் மே, மேலே புள்ளி இருந்தால் அனுநாசிக் சவுண்டு, இன்னு இல்லைன்னா ஈங்க. ஆப்பஸ் மே மியூச்சுவலி தங்களுக்குள். ச இட் டா இன், இது எப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஒரு இது போடுறேன்ல, இது எப்படின்னா கட் பண்ண முடியாத லெட்டரை, இட்டுன்ற லெட்டரை கட் பண்ண முடியலன்னா அப்படி லைட்டாக சிம்பிள்ஸ் வந்திருக்கும். மற்றபடி கூ அது மாதிரி போடுறது கிடையாது. இப்போ சா இட் டா இன் சட்டான், ராக் பாறை, சுவிதா ஃபெசிலிட்டி வசதி, விதேஷ் ஃபாரின் கண்ட்ரி வெளிநாடு, சீப் ஷெல் சிப்பி. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். ஆப்பஸ்மே மியூச்சுவலி தங்களுக்குள், சட்டான் ராக் பாறை, சுவிதா ஃபெசிலிட்டி வசதி, விதேஷ் ஃபாரின் கண்ட்ரி வெளிநாடு, சீப் ஷெல் சிப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விலோம் சப்த ஆப்போசிட். விலோம் சப்தன வார்த்தை ஆப்போசிட்டை நம்ம எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த லெட்டரில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, எப்படி நடத்துகிறேன். இந்த லெட்டர் இப்படி போட்டிருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு இருன்னு சொல்லணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ கொஞ்சம் தனியாக சொல்லித்தரேன். சு ரான்ற லெட்டரை 2 விதமாக கட் பண்ணுவாங்க. இப்படி கட் பண்ணால் இரு, இப்படி கட் பண்ணால் ரா. இப்படி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதை படிக்கணும், சு. செகண்ட் இதை ரீட் பண்ணணும், இர். அடுத்தது யோ. அது மாதிரி தான், சு இர் யோ த இ, சூரியோதய். சு இர் யா, சால் பாதி லெட்டர் கட் பண்ணியிருக்கு, இஸ் இத், சூர்யாஸ்த். சூரியோதய்னா சன்ரைஸு, சூர்யாஸ்த் அப்படின்னா சன்செட்டு, அதாவது மறையிறது. சபேரே, சபேரே மார்னிங். ஷா இம் கோ, ஷாம் கோ ஈவினிங். இப்போ இதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே புள்ளி இருக்குது, பக்கத்து லெட்டர் பார்க்கணும். எப்போவுமே ஒரு லெட்டருக்கு மேலே புள்ளி இருந்தால் பக்கத்து லெட்டரை பாருங்கள். பக்கத்து லெட்டர் என்ன வரிசைன்னு முதல்ல பாருங்கள். தா வரிசை, இது வந்து தா வரிசையில் உள்ள தேர்டு தான், த த நா. அப்போ இந்த நா அப்படின்ற லெட்டரை புள்ளி வச்சு தான் இங்கே இருக்குது. இப்போ சு இன் த இர், சுந்தர். சுந்தர்னு அழகு, கு ரூ இப் க்ரூப் அப்படின்னா அக்லின்னு அர்த்தம். இன்னொன்று இதில் சொல்லலாம், சுந்தருக்கு அசுந்தர்னாலும் அக்லி தான். தின், தி இன், தின். டே, ரா இத், ராத்னா நைட். வி தே இஷ், விதேஷ். ஃபாரின், இஸ் ஸ்வதேஷ், ஸ்வதேஷ். சால பாதி லெட்டர் கட் பண்ணியிருக்கு, அதனால் இது இஸ். ஸ்வதேஷ், ஸ்வதேஷ்னா உள்நாடு, வெளிநாடு, இது உள்நாடு. சூரியோதய், சூர்யாஸ்த். சபேரே, ஷாம்கோ. சுந்தர், க்ரூப். தின், ராத். விதேஷ், ஸ்வதேஷ். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சகி யா கலத். சகினா ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருக்கேன், ட்ரூ. கலத்னா ஃபால்ஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. கன்னியாகுமரி பாரத் கே உத்தரி சோர் பர் ஹை. அதாவது கன்னியாகுமரி இந்தியாவுடைய உத்தரி அப்படின்னா நார்த்து முனையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நார்த்து முனையிலையா இருக்குது, லெசன் படித்தோம் இல்லையா, சவுத்தில் தான் இருக்குது. அப்போ இது கலத். कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है. கன்னியாகுமரியில் 3 கடல்கள் சங்கமிக்குது. சகியா கலத்தா நீங்களே சொல்லிடலாம், சகி. கன்னியாகுமரி में स्वामी विवेकानंद का स्मारक भवन है. அப்படின்னா கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தரோட ராக் இருக்கு. அப்போ இருக்கா அப்படின்னா ஆமாம், சகி. தேவி கன்னியாகுமரி கா மந்திர் நயா ஹை. கண்டிப்பாக இல்லை, தேவி கன்னியாகுமரி கா மந்திர் புராணா. புராணானா ஓல்டு, நய டெம்பிள் கிடையாது, அது புராணா டெம்பிள். அதனால இது கலத். चट्टान पर संत का திருவள்ளுவர் की மூர்த்தி, மூர்த்தின்னா ஸ்டாட்டு, சிலைகள், சிலை. ஸ்தாபித் है அப்படின்னா அங்கே பாறையில் வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கு. இப்போ சகியா கலத்தா, சகி. இன்னொரு தடவை ரீட் பண்ணலாம் பாருங்க. கன்னியாகுமரி பாரத் के उत्तरी छोर पर है, गलत. कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है, सही. कन्याकुमारी में स्वामी विवेकानंद का स्मारक भवन है, सही. देवी कन्याकुमारी का मंदिर नया है, गलत. चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है, सही. नेक्स्ट நம்ம क्वेश्चन आंसर பார்ப்போம். एक वाक्य में जवाब लिखिए. ஜவாப்னா ஆன்சரு. ஓரிரு வாக்கியத்தில் ஆன்சர் கொடுங்க. இதில் வந்து ஒரு வாக்கியத்தில் ஆன்சரை எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி கஹா ஹை. கன்னியாகுமரி எங்கே இருக்குது? கன்னியாகுமரி பாரத் கே தக்ஷிணி சோர் பர் ஹை. அதாவது இந்தியாவுடைய தெற்கு முனையில் இருக்குது. கன்னியாகுமரி கா புராணா நாம் கியா ஹை. கன்னியாகுமரியோட ஓல்டு நேம் என்ன? கன்னியாகுமரி கா புராணா நாம் நாஞ்சில் நாடு. இப்போ தான் நம்ம கன்னியாகுமரின்னு சொல்கிறோம், முன்னாடிலாம் அது நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்களாம். கன்னியாகுமரி மே கித்தனை சமுத்திரோं का संगम होता है. கன்னியாகுமரியில் எத்தனை கடல்கள் சங்கமிக்குது? கித்தனைனா எத்தனை. கன்னியாகுமரி மே 3 समुद्रों को का संगम होता है. இன்னொரு தடவை ரீட் பண்ணலாம். कन्याकुमारी कहाँ है? कन्याकुमारी भारत के दक्षिणी छोर पर है. कन्याकुमारी का पुराना नाम क्या है?
कन्याकुमारी का पुराना नाम नांजिल नाडु। कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होता है? कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है। அடுத்த क्वेश्चन, पूर्णिमा के दिन शाम को एक ही समय में कन्याकुमारी में हम क्या क्या देख सकते हैं? ஒன்றும் இல்லை, இந்த கொஷின் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. கொஷின் பெருசு, ஆன்சர் ரொம்ப சின்னது. பூர்ணிமா அப்படின்னா பௌர்ணமி, கேதின்னா பௌர்ணமி நாளில், ஷாம்கோனா ஈவினிங், ஏஹி சமயனா ஒரே நேரத்தில், கன்னியாகுமாரியில் ஹம் நம்ம கியா கியா என்னென்ன தேக் சக்தே ஹை பார்க்க முடியும். पूर्णिमा के दिन शाम को एक ही समय में कन्याकुमारी में हम चंद्रोदय और सूर्यास्त 3 ரைஸும் சூரியன் வந்து அஸ்தமனம் சன்செட்டும் அட் அ டைம் பார்க்க முடியும். தேக் சக்தேனா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமுத்திர தட் பர் கிஸ்கா மந்திர் ஹை, கடற்கரையில் யாருடைய மந்திர் கோவில் இருக்குது? சமுத்திர தட் பர் தேவி கன்னியாகுமாரி கா மந்திர் ஹை. சமுத்திர தட் கடற்கரை மீது தேவி கன்னியாகுமாரி கா மந்திர் அப்படின்னா அதோட டெம்பிள் இருக்குது. இன்னொருத்தர் ரீட் பண்ணி பார்க்கலாம். பூர்ணிமா கே தின் ஷாம் கோ ஏக் ஹி समय में कन्याकुमारी में हम क्या क्या देख सकते हैं? पूर्णिमा के दिन शाम को एक ही समय में कन्याकुमारी में हम चंद्रोदय और सूर्यास्त देख सकते हैं. समुद्र तट पर किसका मंदिर है? समुद्र तट पर देवी कन्याकुमारी का मंदिर है. இது அவ்வளோதான் கொஷின் ஆன்சர். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நடத்தின லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த லெசனோட பற்றி எல்லா லெசனுமே நம்ம அந்த பிராத்மிக் புக்கில் உள்ள எல்லா லெசனுமே நான் நடத்துகிறதா இருக்கும். தன்யவாத்.